வணக்கம், வெல்கம் பேக் டு டூ இட் தமிழன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நிறையா பேர் கமெண்ட்ஸில் பண்ணுறது ஒரு விஷயம் தான். பூமராங் எப்படி வீட்டிலேயே மேக் பண்ணுறது, ஸோ சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நானும் நிறையா டைப்பில் வந்து பூமராங் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எந்த ட்ரிக்குமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக இறங்கி பண்ணலாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பூமராங் செஞ்சுருக்கீங்களா, இல்லை இது மாதிரி ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் இது மாதிரி பார்த்துருக்கேன், இல்லை நீங்கள் செஞ்சது தான் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டி ஷேப் பூமராங் பண்ண என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து அட்டை பாக்ஸ், காலியான அட்டை பாக்ஸ் உங்கள் வீட்டில் நிறையா கிடக்கும். ஸோ அதை ஒன்று எடுத்துக்கங்க. நான் வந்து அமேசான் பார்சல் வந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஸ்கேல் அண்டு பென் ஒன்று எடுத்துக்கங்க மார்க் பண்ணுறதுக்கு. அண்ட் மூணாவதாக கட்டிங்க்கு ஒரு நைஃப் எடுத்துக்கங்க. அண்ட் ஒட்டிங்க்கு ஒரு செலோ டேப் எடுத்துக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம 2 பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய பீஸ் இருக்குது. இதை வந்து டைமென்ஷன் வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணணும். டைமென்ஷனை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க, அப்போ தான் இது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ டைமென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அட்டையோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தோம்னா 25 சம்திங் அது மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம 24 ரவுண்டாக எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டாப்லேருந்து நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அண்ட் பாட்டம்லையும் ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சு இந்த ஃபோருக்கும் ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண அட்டைக்கு வந்து டைமென்ஷன்லாம் வச்சு கட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டாவதாக இன்னொன்று வந்து இதே மாதிரி வேணும். அதனால டைமென்ஷன்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த அட்டையை மேலே தூக்கி வச்சு அப்படியே கோடு போட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட 2 அட்டை பீஸ் இருக்கும். இது மட்டுமே போதும், நம்ம பூமராங் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரொம்பவுமே முக்கியமான இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த டைமென்ஷன் மட்டும் தப்பாச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்ம எடுத்திருக்க அட்டையோட பீஸ் வந்து 24 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எப்படி வச்சுருக்கணும் ஸ்கேலாக அதே மாதிரி வச்சுட்டு 24ல் பாதி 12 சென்டிமீட்டர். ஸோ 12 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நீங்கள் இன்னொரு அட்டை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அட்டையை எடுத்துகிட்டு டாப்பில் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சுட்டு டாப்பில் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குது. அதை வந்து 2 சென்டிமீட்டர் அதோட பாதியாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நீங்கள் ஆல்ரெடி 24 சென்டிமீட்டர் வச்சுருப்பீங்க. அதில் வந்து பாதியாக 12 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 4 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர் நம்ம ஒரு மார்க் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் 2 மார்க் வச்சிங்களா, நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி 2 மார்க்கை டி ஷேப்பில் வச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் செலோ டேப் போட்டு ஈஸியாக ஒட்டிக்கலாம். நீங்கள் டாப்பில் செலோ டேப் வைக்கும்போது அந்த லைன் வந்து கொஞ்சம் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 2 பேராக சேர்ந்து ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த லைனில் வச்சு ஒட்டினீங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ செலோ டேப் வந்து டாப்பில் மட்டும் கிடையாது, சுற்றி வர ஒட்டிங்க. அப்போ தான் வெயிட் பேலன்ஸ் ஆகி ஈஸியாக உங்களுக்கு சுற்றி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டி ஷேப் பூமராங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வச்சுருக்க பூமராங்க அப்படியே பேக்கில் திருப்பிக்கிட்டு கீழேருந்து நான் எப்படி மடக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் மடக்கி விடுங்க. ஸோ 2 சைடுமே மடக்கணும். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம பண்ணி வச்சுருக்க பூமராங்க நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் தான் பிடிக்கணும். கரெக்டாக எட்ஜு கிட்ட பிடிச்சி அப்படியே சைடை வாக்கில் விட்டிங்கன்னா கரெக்டாக போயிட்டு உங்ககிட்டே சுற்றி மறுபடியும் வந்துடும். டைமென்ஷன்லாம் மார்க் பண்ணி கரெக்டாக செலோ டேப் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த சைடில் இருந்து விட்டால் மட்டும்தான் இது கரெக்டாக போகும். ஸோ நீங்கள் பேக் சைடு திருப்பி இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்களும் இது மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அதையும் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டூ இட் தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.